இது சண்டே நைட்டு. சண்டே பார்த்தீங்கன்னா காலையில் மதியானம் நான்வெஜ் எதுவுமே செய்யலை. நைட்டு மட்டும் ஒரு நேரத்துக்கு செய்யலான்னு சொல்லிட்டு மட்டன் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக அப்படியே திக்காக குழம்பு வச்சுருந்தேன். இதுக்கு வந்து சப்பாத்தி தான் செஞ்சிட்ருக்கேன். சப்பாத்தி வந்து ஈஸியாக நல்லா மெலிசாக திரட்டுறதுக்கு, ஒட்டாமல் திரட்டுறதுக்கு ஒரு டிப்பு சொல்கிறேன். நார்மலாக கோதுமை மாவில் தான் இந்த மாதிரி போட்டு சப்பாத்தி திரட்டுவோம். அதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அதாவது சோள மாவுன்னு சொல்லுவோம். அதில் இந்த மாதிரி சப்பாத்தி திரட்டினீங்கன்னா ஒரு தடவை மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு திரட்டினாலே போதும். மறுபடியெல்லாம் தேவைப்படாது. அந்த ஒரு தடவையிலே சப்பாத்தி மாவு நல்லா மெலிசா தேய்ச்சி எடுத்துடலாம். தேய்க்கிற கட்டையிலையும் ஒட்டாது, கீழவும் கல்லில் ஒட்டவே ஒட்டாது. பாருங்க, நான் இப்போ எடுக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருதுன்னு. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் டேப் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாவுலாம் தட்டி விட்டுட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ மெலிசா சப்பாத்தி குயிக்காக தேய்ச்சி சுட்டு எடுத்துடலாம். அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். நைட்டு டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியும் மட்டன் குழம்பும் தான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.